எங்க 2 பேரும் என்ன பண்ணுங்க, தயவுசெய்து மேல மட்டும் கை வச்சிடாதீங்க. யாரா இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு, இவர் தான். இது வரைக்கும் இவரை முறைச்சிட்டு எவனும் உயிரோட போனதா சரித்திரமே இல்லை. விடமாட்டேன், தொடமாட்டேன், தொட்டவனை விடமாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. சொன்னதை நீங்க செஞ்சிட்டு இருக்கிறாரு. ஒரு அதிமுக எம்எல்ஏ கூட விட மாட்டேன், அதுவும் குறிப்பா ஊழல் வழக்கு யார் யார் மேல இருக்கோ அவனெல்லாம் நான் விட மாட்டேன், வேற யாரும் தொற்ற விட மாட்டேன், நான் மட்டும் தான் தொடுவேன் அப்படின்னு சட்டசபையில சொன்னதை நாங்க கூட நினைச்சோம். சரி, பஞ்ச் டயலாக் தான் பேசுறாரு. எங்களுக்கு சில நேரம் டவுட் ஆயிடுது, நாம சட்டசபைக்கு தான் வந்திருக்கோமா இல்ல ஏதாவது தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்க்க வந்திருக்கோமா? அந்த நிலைமையெல்லாம் இன்னைக்கு சட்டசபை நடந்துட்டு இருக்கு. ரோல் பண்ணி த்ரோல் பண்ணி சிரிக்க வைப்போம் மச்சான், திருந்தாத தற்குறிகளை நொங்கெடுப்போம். பல தற்குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன், இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன், ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? தூய சக்தின்னு சொன்னாரு, தூர்த சக்தினாரு, மற்றும் சிலர் அப்படின்னாரு. பேர் சொல்றதுக்கே கூச்சப்பட்டாருங்க. அதனால நம்ம தலைவர் சொன்னாங்க, தூர்த சக்தி கிட்ட இருந்து இழுத்துக்கிட்டு இருக்கீங்களே, அவளுக்கு போய் காஞ்சி போன சக்தியா இருக்கீங்களே அப்படின்னு நம்ம தலைவர் சொன்னார். வாஷிங் மிஷின், நம்ம பாஜகவை சொல்லுவோம் பெரிய வாஷிங் மிஷின், இன்னைக்கு அதுக்கு போட்டியா ஒரு குட்டி வாஷிங் மிஷினா இன்னைக்கு இந்த அரசு, தவேக அரசு நடந்துகிட்டு இருக்கு. எப்பேற்பட்ட கரையா இருந்தாலும் சட்டுன்னு போகணுமா? எங்க கிட்ட ஒரு வழி இருக்கு. அனிலன் லாட்டரி கரை, வாச்சாத்தி கரை, குட்கா கரை, ஊழல் கரைன்னு அனிலன் எந்த தீய கரையா இருந்தாலும் எங்க மிஷின்ல போட்டீங்கன்னா எல்லாம் தூய கரையா மாறிடும். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. வாங்குபவர்களுக்கு ஒரு சோஃபா செட் இலவசம், ஃப்ரீ ஹோம் டெலிவரி. பணங்கூர் தவிர எங்களுக்கு வேற எங்கும் கலைகள் கிடையாது. அனிலன் ஒரு படத்துல நீங்க பாத்திருப்பீங்க, ஒரு நகைச்சுவை காட்சி. கவுண்டமணி ஒரு இளநீ கடை வச்சிருப்பாரு. நான் ஓசியா கேக்குறேன், வெட்டுடா நாயே 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 நாயே, இதுக்கு மேல வழக்கியா வேணும்னா உன் தலை தாண்டா வெட்டுன, இதுக்கு மேல வழக்கு உலகத்திலேயே கிடையாதுடா. எதிர்க்கவே வந்து செந்திலும் ஒரு இளநீ கடை போடா நினைப்பாரு. கவுண்டமணி கிட்ட நிறைய இளநீ இருக்கும். அவர் அசிஸ்டன்ட் நம்ம நடிகர் அண்ணன் வடிவேல் அவர் இருப்பார். எதிர்கடையில போட்டிருக்கக்கூடிய திரு செந்தில் அவர்களுக்கும் வடிவேலுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஒண்ணு செய்யுமா, என்ன கால கொடு, வரலாவது ஆளுக்கு பாதி. ஒவ்வொரு இளநியா கயிறு கட்டி எதிர்த்த கடைக்கு அமுச்சு விட்டுருவாரு. அவர் பெரிய கடைக்காரர் ஆயிடுவாரு. என்னடா அடிச்சிருவோமா? அடிச்சிட வேண்டியதான் நகரு. இன்னைக்கு அந்த வேலையை இந்த தவேக அரசு செஞ்சிட்டு இருக்கு. கேப்டனும் விஜயும் ஒன்னா என் வாயில நல்லா வந்துற போதுங்க. அவரு எப்பேற்பட்ட நடிகர், எப்பேற்பட்ட தலைவர், அவரும் இவரையும் கம்பாரிசன் யானைக்கும் எறும்புக்கும் போய் கம்பேர் பண்ணி. செந்தூர பாண்டி கேப்டன் அவர் கூட டிராவல் பண்ணிட்டு இப்போ செந்தூர பாண்டியோட தம்பி கட்சியில அண்ணன் மூலமாக இன்றைக்கு பொதுச் செயலாளர் முன்னிலையில நான் வந்து என்னை இணைச்சிருக்கிறேன். போறத்து வண்டி ரெடியானோ? வாடா போடா, வந்துடுச்சு. இப்படி வண்டி டேய், வண்டி எடுடா. பரதவன கட்டு. ஏன் காரில நான் அவன எடுத்து வரேன். வண்டி எடுக்க அவனோட பையன் தான் காரிட்டு போறத வந்து மாறு. எனக்கு சைடு சீட் வேணும். இது வண்டி எடுத்தோ. விட்டோ விட்டோ. ஐயோ நான் காரில நீ ஆட்டோ விட்டு வந்த வரி. மக்கறியா ரோ போகுது மக்களே. ஒதுக்கு டா ஆளு தராத இவட போதுடா தண்டி. வீட்டுக்கு கொண்டுறா வண்டி. இந்த மாதிரி எனக்கு தவிடு பின்னக்கோட ஆகாரம். வருந்த பெருநாள்ல நின்னு அறக்கோடா. விட்டோ.
இவ்வளவுத்தையும் பண்ணிட்டு எதுக்கு எடுத்தாலும் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர முயற்சி பண்ணாங்க. டெய்லி காலைல எந்திரிச்சோன்னே இதுதான் அவங்களுக்கு டயலாக். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு அவங்க ஆட்சியை கவிழ்க்க நாம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இவங்க ஆட்சி நடக்கிற லட்சணத்தை பார்த்தா நாமெல்லாம் ஒன்றும் செய்ய தேவையே இல்லை. மக்களே தினமும் நிச்சயம் ஒரு நாள் விரைவில் கவுத்து விட்டுருவாங்க. ஒவ்வொரு நாளும் நாம அவங்க கட்சி எம்எல்ஏவை இழுக்க பாக்குறோம். யார் எம்எல்ஏன்னு தெரியாதுயா. எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். ஒரு பிச்சைக்கார பயலுக்கு இருக்க மரியாதை கூட எனக்கு இல்ல. இந்த வீட்டுல நான் யாரு நான் யாரு நான் யாரு? அதே வேண்டாம், நானும் கேக்குறேன். யாரா நீ? வாஷிங் பவுடர் நிர்மா அந்த கதவலே சாத்துரமா லஞ்ச ஊழல் பயமா எல்லாம் பதவி வெறிமா அது தீய சக்தி ரசமா இது தூய சக்தி குருமா தங்கிலீஷ் எழுத்து பரமா ஆத்தில பூரா நொரமா வளர்த்த வெட்டி ஏத்தி போக சீட்டு தாரேன் மாமா கேவலப்பட்டு குனிஞ்சு வாழ வெள்ள வேட்டி ஏமா. விஜய் நடத்துகிற இந்த அரசுக்கு எதிர்த்தரப்பிலே இருந்து வருகிற கணைகளை தடுக்கின்ற கவசமாக கேடயமாக மறுமலர்ச்சி திமுக இருக்கு. கம்பு வச்சு விரட்டும். வீசுடா, வீசு பாடுறா. குருக்கள் வந்ததா சாததா வஸ்ரத்ததா அது பண்ணணும், அட்வைஸ் பண்ண கூட. ஓட்டு போடுங்க, விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்க. புள்ள குட்டிய பேச கேட்டு நாங்களும் போட்டோம். ரொம்ப அராஜகம் பண்றாங்க. என்ன ஓவர் பெர்ஃபார்மன்ஸா இருக்கு எல்லார்ட்டும். எவ்வளவு வாங்குனீங்க அந்த திமுக கிட்ட இருந்து? எங்க அண்ணன் பேரை கெடுக்கிறதுக்காக இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்களா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். கவர்மெண்ட் இடத்துல வந்து வீடு கட்டிங்கன்னா இடிக்க தான் செய்வோம். நாங்க என்ன உங்களுக்கு பட்டா தரோம்னு சொன்னமாக்கும்? அரசு நிலத்தில் வீடு கட்டி ஆக்கிரமித்துள்ள அனைவருக்கும் பட்டா முறைப்படுத்துதல். ஆமா தரோன்னு சொன்னோம். இப்ப உடனே எப்படி தர முடியும்? 6 மாசம் வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் என்ன பண்றேன்னா, அது வரைக்கும் இப்ப ரோட்ல இருங்க, எங்கேயா இருங்க, அதை பத்தி எங்களுக்கு என்ன கவலை. நாங்க மெயினா வந்ததே இந்த திமுகவை அழிக்கிறதுக்கும் பழி வாங்குறதுக்கு தான். ஒற்றை புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள், என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி, பகிர்ந்து விடுவேன். சரிங்க, எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. சரிங்க சரிங்க. பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், நீங்க திமுக கூட்டணியில் தான் இருக்கீங்களா இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இல்லை என்று திமுக தலைமையே அறிவித்து விட்டது. இல்லை என்று திமுக தலைமையே அறிவித்து விட்டது. நான் அறிவிக்கவில்லை. இதுவரையில் நான் அறிவிக்கவில்லை. தெரியாம செஞ்ச தப்புக்கு தான் மன்னிப்பு, தெரிஞ்சே செஞ்ச தப்புக்கு மன்னிப்பே கிடையாது. என் ஜென்ம விரோதி வேணும் நான் மன்னிச்சிடுவேன். ஆனா கூடவே இருந்து குளிப்பறிக்கிற துரோகியை மன்னிக்கவே மாட்டேன். தாவேகா கூட்டணியில் இருக்கிறோமா என்றும் நான் சொல்லவில்லை. நீங்க பேசுறத வச்சுதான் அவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் வாய்தானா? ஆமாண்டி, மூச்சை கூட முழுகுவான தவிர இந்த குத்தாலிங்க வெளியே விட மாட்டான். அமைச்சரவையில் இருக்கிறோம். கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தை 1ஆம் தேதி நடந்ததில் பங்கேற்றிருக்கிறோம். இன்னும் அங்கே எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. அப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் அதில் இடம் பெறுவோம். ஏன் சார் ஆட்டோ டயர் தேர் அளவு போய் சொல்றீங்க? ஐயோ நிஜமாதாங்க. முதல்ல பட்டை அலைங்கண்ணே. அப்படியே தம்பி. ஐயோ இப்படி உலகம் தெரியாம இருக்காது. அதிலே எங்களுக்கு எந்த ஐயமும் இல்லை. இதை ஏன் இப்போது நான் சொல்லுகிறேன் என்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடி விடுதலை சிறுத்தைகளில் இருந்து ஒருவரை அழைத்து கட்சியிலே இணைத்த போதே
திமுக தலைமையே சொல்லுகிறது விடுதலை சிறுத்தைகளோடு எங்களுக்கு உறவில்லை என்று. நானா சொன்னேன்? சாவு சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா. விடுதலை சிறுத்தைகளோடு கூட்டணி இல்லை என்ற அறிவிப்பை செய்தது யார்? 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு எவனா 10,000 ரூபாய் கொடுத்து வினைய விலை கொடுத்து வாங்குவானா? இப்ப அங்க இருக்கிறது எல்லாம் வினையா இருக்கு. பெருமதிப்பிற்குரிய மேனாள் முதலமைச்சர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்தான். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். நீ பொத்திட்டு உட்கார். எனது மதிப்புக்குரியவர், அவர் மீதான மதிப்பு என்றைக்கும் குறையாது, அது வேறு. நினைவுகள் மனசுக்கு வலிய கொடுக்கும், அதை அடியோட மறக்கிறது மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். நீ இவ்வளவு தூரத்துக்கு தத்துவம் பேசணும்னு எனக்கு தெரியாம போச்சு. பாஜகவில் இருக்கிற தலைவர்களுக்கே மிகுந்த மரியாதை கொடுக்கிறவன் திருமாவளவன். அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை ரொம்ப எப்படி சொல்றது, தனியா உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் போற போக்குல நகைச்சுவை, எத்தனையோ நகைச்சுவைகள் வாழ்க்கையில் நடக்குது, அதை ஒரு சிரிச்சுக்கணும். அவர்கள் கொள்கை, அவருடைய அரசியல் நமக்கு பகை, அவ்வளவுதான். தனிநபர்கள் யாரும் இல்லை. அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் எங்கே வந்தாலும் தேடி போய் வணக்கம் சொல்லுகிறவன் நான். அண்ணன் பொன்னார் அவர்கள் வழியிலே பார்த்தாலும் வண்டியை நிறுத்திவிட்டு ஓடி போய் அவருக்கு கை கொடுக்கிறவன் திருமாவளவன். ஆள் தெரியல போட்டிருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழ். அமைச்சர் ரமேஷ் திமுகவை பாப்பா மாடல் விமர்சிச்சிருக்காரு. நாங்க என்ன சொன்னார் அவரு? பாப்பா மாடல் அப்படின்னு திமுகவை. இந்த பாப்பாங்களுக்கு எல்லாம் நாங்க பதில் சொல்ல வேண்டியதில்லை. அது வேற பாப்பான்னு நான் சொல்றேன், நீங்க வேற மாதிரி போட்டு தயவுசெய்து நான் திருப்பி சொல்றேன், என் டோன் சரியில்லைன்னா அது வேற மாதிரி போட்டுறாதீங்க. பாப்பாவுக்கு தான் பதில் சொல்றேன். This is so disturbing. Edit कर लो. ஒரே ஒரு மாற்றம், ஓவர் நைட்ல முன்னேற்றம். அமைச்சர் கீர்த்தனா நியாயம் தானுங்களா இது? உண்மையா ஒரு அமைச்சரா இருந்துட்டு இதை உங்ககிட்ட எதிர்பார்க்கலைங்க. நாங்க அந்த பெண்ணை பார்த்து எதுக்குங்க முதல் கேள்வியா உங்க அப்பா என்ன பண்றாருன்னு கேட்டீங்க. உங்களுடைய நோக்கம் அந்த பெண்ணினுடைய ஆங்கில அறிவை சோதிக்கிறது. Am I right? அப்போ ஆங்கிலத்தில் கேட்பதற்கு எத்தனை கேள்வி இருக்குதுங்க. அதையெல்லாம் விட்டுட்டு அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி, ஆசிரியர்கள் முன்னாடி, உங்களை சுற்றி நிற்கக்கூடிய கேமராக்கள் முன்னாடி உங்க அப்பா என்ன பண்றாருங்கிற கேள்வியை எதுக்குங்க ஒரு பள்ளி மாணவி இடத்துல வைக்கிறீங்க? அடுத்ததான் நீங்க அதே காணொலியில ஒண்ணு சொல்றீங்க, கடைசி 3 வரிசையில உட்கார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆங்கில அறிவு கூட இருக்காது, புரிதல் கூட இருக்காதுன்னு சொல்லி அந்த ஆசிரியர் இடத்துல பேசுறீங்க. கடைசி பெஞ்சில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அறிவு குறைவா இருக்கும், ஆங்கில மொழி அறிவு குறைவா இருக்கும்னு சொல்லி நீங்க சொல்றதுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிந்தைய ஒரு மனநிலை. அதாவது இன்னைக்கு டெக்னாலஜியை வச்சு, அந்த டெக்னாலஜி போன் ஏஐ அப்படிங்கறத வச்சு ரீல்ஸ் வழியாக தேர்தல் பிரச்சாரத்தை பண்ணி அதன் பிறகு வென்று இன்று அமைச்சராக இருக்கக்கூடிய சூழலிலும் நான் என்னுடைய ட்விட்டருக்கு கீழே வந்த கமெண்ட்ஸ் தான் நான் ஒரு அமைச்சரா நின்று பிரஸ் முன்னாடி சொன்னேன் அப்படின்னு கருத்து சொல்லக்கூடிய நீங்க, டெக்னாலஜியை அந்த அளவிற்கு உபயோகப்படுத்தக்கூடிய நீங்க மனதிலையும் மாறி இருக்கணும் இல்லையா? 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள போனா ஒரு பெண்ணை பார்த்து அன்று ஆதிக்க சாதிக்காரங்க என்ன கேள்வியை கேட்டாங்களோ, கடைசி பெஞ்சில இருக்கக்கூடிய மாணவர்களை அவர்கள் பார்க்கும் பொழுது என்ன ஒரு பார்வையோடு பார்த்தார்களோ அதை அப்படியே செய்து வந்திருக்கிறீர்களே. நீங்க என்ன மாற்றத்தை இங்க கொண்டுட்டு வந்துட்டீங்க கீர்த்தனா? எங்களுக்கு பதில் சொல்லுங்க.